அப்படியே கவனத்தை கட்டிட்டு திறந்துட்டு நினைஞ்சாராம், வெளியே வந்துட்டாராம், பெரிய மகான் ஆயிட்டாராம். இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான இந்த கதையை அல்லாஹ் ஆட்சியை கையில கொடுத்துருக்கான். ஒரு நல்ல மனிதன் கையில ஆட்சி இருப்பது அந்த மக்களுக்கு எவ்வளவு நன்மை செய்யறது வரும். இது தாண்டியோட ஒழுங்கான சட்டங்களை போட்டு அந்த மக்களை கட்டை வலியுறுத்தி சொல்ற விஷயத்தை வலியுறுத்தி சொல்லலாம், பயங்காட்டி சொல்ற விஷயத்தை பயங்காட்டி சொல்லலாம், நாட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றலாம், ஏழைகளுடைய பாதிப்பை தீர்வு செய்யலாம். அழகாக அல்லாஹ் கொடுத்த ஒரு வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு ஒருத்தன் ஓடுறான். இந்த ஆள் மகான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓடினாலே நமக்கு தெரியல இப்ராஹிம் அவர்கள் ஒருத்தர் வாழ்ந்தாரா இல்லையா, அது எந்த வருஷம் விளங்கல. அப்படி இருந்தா கூட இது மகானா? ஏன்னா அல்லாஹ் கொடுத்த இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பை தூக்கி எறிஞ்சிட்டு போய் எவ்வளவு கவரி போய் அந்த ஆட்சியோடு உட்கார்ந்து சொன்னா எவ்வளவு கேடு அந்த சமுதாயத்துக்கு வரும். அந்த ஆட்சியிலும் பதவியிலும் இருந்து கொண்டு அவரால் ஆன்மீகத்தை அடைய முடியலன்ட்டாங்க. அதுக்கு சகோதரர் முகாவர்கள் பேசும்போது எப்படி சொல்லி காட்டினாங்க. சுலைமான் நபியில இருந்து தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அதுல உட்கார்ந்துட்டு ஆன்மீகவாதியா இருந்தாரா இல்லையா? எதுல உட்கார்ந்தா ஆன்மீகவாதியா இவருக்கு ஆக முடியலையோ அதுல உட்கார்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்து கொண்டு இவர்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெரிய ஆட்சியை இருந்து கொண்டு கூட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? ஆட்சியில் இருந்தாங்க. இருந்துட்டு என்ன சொன்னாங்க? நீ எப்படி வழி அஸ்குல் நாங்க நன்றி செலுத்துகிறேனா அல்லது நன்றி கட்டவனா நடக்கிறேன் சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் எனக்கு இதை தந்திருக்கிறான். அந்த சோதனைகளை நான் தேடுவேன். அதான் ஆன்மீகம். ஒரு பரீட்சையில உனக்கு பக்குவம் இருக்குதா இல்லையான்னு வைக்கப்பட்ட பரீட்சையில தேறிட்டா அது ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிட்டான்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் நடந்த வரலாறுகள் எவ்வளவோ குரான்ல சொல்லப்படுது. அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு இவன் என்ன பண்றான்? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய பண்ணையாரா நிலச்சுவானரா இருந்திருக்காரு. ஆட்டு பண்ண மாட்டு பண்ணுன்னு சொல்லி அவருக்கு போய் 7 வருஷம் வேலை செஞ்சுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் பண்ணாங்க. அது மாதிரி பெரிய பெரிய பண முதலைகளா இருந்துட்டு இருந்தவங்க எல்லாம் ஆன்மீகவாதிகளாக இருந்துட்டு மக்களுக்கு செஞ்சாங்க, நேர்மையான வழியை காட்டிட்டு இருந்தாங்க. அதனால ஒருத்தன் செல்வந்தனாக இருக்கிறதுனால ஆன்மீகத்துக்கு நம்ம எதிராக போக மாட்டான். ஒருத்தன் ஆட்சி தலைவராக இருக்கிறதுனால ஆன்மாவை பக்குவப்படுத்தாம ஆக மாட்டான். அதெல்லாம் இருந்து கொண்டுதான் ஆன்மாவை நல்லா பக்குவப்படுத்த முடியும். அது தடை கிடையாதுன்னு சொல்லி இஸ்லாம் மிக தெளிவா சொல்லுது. நம்முடைய கடமைகளே ஜக்காத்து வருதுங்க. இஸ்லாத்தினுடைய கடமையிலே ஜக்காத்து ஒண்ணு. இந்த ஜக்காத்துனா எப்ப? செல்வந்தன்னா ஏழைக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. செல்வந்தன் ஏழைக்கு கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது செல்வம் தேவைன்னு வலியுறுத்துது. ஜக்காத்திலே உள்ள இந்த கடமையை தேவைக்கு முன்கொண்டு ஆன்மீகம் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொன்னா இருக்கிற சொத்து சோட்டெல்லாம் தூக்கி எரிஞ்சு விட்டு இப்படியே ஓட்டாண்டியா திருவிட தூக்கிட்டு பிச்சை வாங்கிட்டு இருக்கிறது இதுதான் இந்த ஆன்மீகம் இஸ்லாத்தில் இருக்குன்னு சொன்னா ஜக்காத்தை பத்தி என் பேசுறேன் எல்லாம் இருக்கிறதா தூக்கி எரிஞ்சிட்டு கவர்மெண்ட் விட்டுட்டு போறாங்க எல்லாம் கொண்டு போயிருப்பாங்க. ஜக்காத்துன்னு ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்கிற இதை காட்டுது. பொருளாதார மனுஷனுக்கு தேவை. இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு உழவணும். அவங்க எல்லாரும் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாது. எல்லாரும் எல்லாத்தையும் சம்பாதிக்க முடியுமா? முடியாது. சிலருக்கு தான் எல்லா திறமையை கொடுத்திருப்பான், சிலருக்கு தான் அந்த வாய்ப்பு. திறமை மட்டும் சம்பாதிக்க முடியாது. எத்தனை திறமை உள்ளவங்கலாம் அதுக்கு நாட்டி வச்சுட்டு இருக்கான். திறமையும் பத்தாது. அல்லாவா நாடியவர்களுக்கு அல்லாஹ் சுத்து நிறுத்த அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்க தாராளமா கொடுக்குறான், நாடியவர்களுக்கு சிரிக்கிறான். யாருக்கு தாராளமா கொடுக்குறானோ அவன் தாராளமா கொடுக்காத மக்களுக்கு வாரி வழங்கணும். நல்ல பணிகள் தேவைப்படும், பணிகளுக்கு உதவ வேண்டியிருக்கும், மார்க்க பிரச்சாரத்துக்கு உதவ வேண்டியிருக்கும், அடிமைகளை விடுதலை செய்ய உதவ வேண்டியிருக்கும், ஃபகீர்களுக்கு உதவ வேண்டியிருக்கும், புதுசா இஸ்லாத்துல ஏற்றுக்கொள்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும். இப்படி எத்தனையோ வழிகளை சொல்லி இந்த வழிகளை எல்லாம் செலவு பண்ணுங்க அல்லாஹ் சொல்லி காட்டுவது பொருளாதாரத்தை துறக்கம் தான் உங்களுக்கு காட்டுது. ஒருத்தர் மூத்தா போறாங்க, மூத்தா போகும்போது சொத்துக்களை எடுத்துட்டு போறாங்க. இதை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது பாருங்க, நல்ல அமல்களை கயிறுண்டு அல்லாஹ் சொல்றான். அமையாமல் கால விதத்தில் கயிறங்கிறான். யார் அணு அளவுக்கு கயிறை செய்கிறானோ, கயிறுனா தொழுகை நோன்பு இதெல்லாம் கயிறு தானே, தஸ்பீஹ் திக்ர் இதெல்லாம் கயிறு. யார் அணு அளவுக்கு கயிறை செய்கிறானோ அதை மறுமையில் காண்பான்னு சொல்லி கயிறுங்கிற வார்த்தையை எல்லாம் யூஸ் பண்றான். இருக்கு தொழுகை நோன்பு மாதிரியான அமல்களுக்கு இதே கயிறுங்கிற வார்த்தையை காசு யூஸ் பண்றாங்க. கயிறுங்கிற வார்த்தை எதுக்கு எல்லாம் சொல்றான்? ஈன் தரக்க கயிறன் அது வசியக்குழு வாலிதை உள்ள பிரவீன். அதாவது ஒருவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் இறக்கக்கூடிய நேரத்தில் கயிறை விட்டு சென்றால் அல்லாஹ் சொல்றான். மூத்தா போற தருவாயில ஒருவன் கயிறை விட்டு சென்றான் என்று சொன்னால் அது கூட 50 எடுத்துக்கலாம் சொல்லக்கூடாது. அப்படி விட்டு சென்றால் செல்லும் போது வாலிலிருந்து பெற்றோர்களுக்கு சொந்தக்காரர்களுக்கு அதுல இருந்து வசியத்து செய்து போகணும். அது வசியத்து வாலிதை. இந்த கயிறு என்ன? காசத்தான் அல்ல கயிறுங்கிறான். தொழுகைய கயிறுன்னு சொல்லக்கூடிய ரப்புல் ஆலமீன், நோன்ப கயிறுன்னு சொல்லக்கூடிய அல்லாஹ் எதை கயிறுங்கிறான்? செல்வத்தை கயிறுங்கிறான்.
நீ சேர்த்து வச்ச சொத்து வீடு வாசல் எல்லாம் கை. அது ஒரு டெஸ்டுக்காக வேண்டி உன்னைய வழி தடம் போல செய்யும் பொழுது வேண்டுமானால் அது உனக்கு ஒரு சோதனை அமைஞ்சிருக்கலாம். நீ ஒழுங்காக சம்பாதிச்சு இருந்தா அல்லாஹ் சொல்லக்கூடிய விதத்தில் அதுக்குரிய சக்காத்து நிறைவேற்றி இருந்தா அது நிச்சயமா கையிடலாம். அது எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு வழியாக பொருளாதாரத்தை இஸ்லாம் சொல்லுது. இவன் என்ன செய்யறான்? இந்த ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடியவன் நம்மள இப்படி அறிமுகப்படுத்துறான் இல்லைங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரமா செல்வந்தர்கள்லாம் இருந்தாங்களாம். அப்படியே ஒதுக்கி கூட்டுட்டு மக்களுக்கு சொன்ன ஆன்மா பக்குவப்படுத்த ஓடி போயிட்டாங்கலாம் சொல்லி நம்ம இல்லையே. இப்ராஹிம் அதுக்கு மாதிரி எத்தனையோ பெரியாருடைய கர்த்தாக்களை நீங்க பல பேரை கேட்டுக்கிறீங்க. பேர்கள் நமக்கு தேவையில்லை. யாரை பற்றி சொன்னாலும் தூக்கிறீங்க. இது இஸ்லாம் நாட்டுற வழி இல்லை. இப்படி அல்லாவுடைய தூரை சொல்லவே இல்லை. கையிலிருந்து அல்லாஹ் சொன்னதை இவன் சர்வங்கிறான். அல்லாஹ் எதை சிறந்ததுங்கிறானோ அது கேடுங்கிறான். இது ஆன்மீகத்துக்கு உதவுமா? அப்ப ஆன்மீகம் என்பது அல்லாஹ் சொல்ற வரைக்கும் உட்பட்டதான் இஸ்லாமிய ஆன்மீகம் இருக்கணும். அப்ப இந்த பொருளாதாரத்தை திரட்டுவதையோ அதை செலவழிக்கிறதையோ சேர்த்து வச்சுக்கிறதையோ இஸ்லாம் தடுக்கவும் இல்லை. அது ஆன்மீக பாதைக்கு குறுக்கணிக்கும் சொல்லவும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவன் பக்குவப்பட்டவனா இருந்தா, ஆன்மீகத்தில் உண்மையான அக்கறை உள்ளவன் இருந்தா, பொருளாதாரம் இல்லாதவனை விட செல்வம் உள்ளவன் மேலான தரஜாவை அடைய முடியும் என்று இருக்கிறாங்க. மேலான தரஜா யாரு கிடைக்கும்? சாதாரண ஒண்ணும் இல்லாம இருக்கான ஓட்டாண்டி இவன் அடைகிற தரஜாவை விட யாரு கூடுதல் தரஜா அடைஞ்சிருவானா? செல்வந்தனாக இருக்கிறவன் கூடுதல் தரஜாவை அடைஞ்சிட முடியும். அவங்க அடைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வழிகாட்டுது. சஹாபாக்கள்லாம் வர்றாங்க. சில ஏழையான சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க நாங்க தொழுகிறோம், அந்த பணக்காரர்கள் தொழுகிறாங்க, நாங்க நோன்பு வைக்கிறோம், பணக்காரர்கள் நோன்பு வச்சு கொடுக்குறாங்க, இந்த வகையில் செல்வந்தர்கள் எங்களை மிஞ்சி விடுகிறார்களே, தொழுகையில் நாங்க சரியா இருக்கோம், போட்டி போட்டு தொழுகிறோம், நோம்புலையும் கரெக்டா போயிடுறோம். இந்த வாரி வழங்குற விஷயம் தானா தரணும், மக்களுக்கு உதவி செய்வதுன்னு பார்த்தோம்னு சொன்னா அது எங்களுக்கு முடியல, வாங்குறாங்க நாங்க இருக்கிறோம். அந்த ஆளுக்கு கொடுத்து என்ன செய்யறாங்க? ரொம்ப நன்மைகளை கொள்ளையடிக்கிறாங்களேன்னு சஹாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சில விக்கிரகளை கற்றுக் கொடுத்து இதை காலையிலையும் மாலையிலையும் ஓடுங்க, அதை ஈடு கட்டிடும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இவங்க போய் கொஞ்ச நேரத்துக்கு திரும்பி வர்றாங்க. இதையும் அந்த ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க சொல்லி விக்கிரகளை அந்த ஆளுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அதே நேரத்தில் தான தர்மத்தினால அரைஞ்ச அந்த திருக்கு பாருங்க, அது அப்படியே இருந்துகிட்டு இருக்குது. நாங்க ஈக்குவலா போக முடியலையே அப்படின்னு சொல்லும் பொழுது அது அல்லாஹ் கொடுத்த பகுதி, அல்லாஹ் அவர்களுக்கு செஞ்ச அருள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது என்ன நடந்தது? பொருளாதாரத்துல கீழே இருந்த சகாபாக்களை விட பொருளாதாரத்துல மேல்நிலை இருந்த சகாபாக்கள் இந்த ஒரு வகையில நன்மையை கூடுதலா பெறாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை கூடுதலா அப்படி நடந்தாதான் அதே பிரகாரம் வேலை கட்டவனாக இருந்தா இவனை விட கூடுதலான தண்டனைக்கு ஆளாகலாம். அது ஒரு விஷயம். இது செல்வம் தடை இல்லை. ஆன்மீக வழி ஆன்மாவை பக்குவப்படுத்திக்கிறதுக்கு செல்வம் தடை இல்லை. அவன் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய பக்குவம் என்னன்னு நம்ம பின்னாடி சொல்லுவோம். இப்ப இதெல்லாம் வழி இல்லைன்றத இப்ப நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருக்கு. இஸ்லாம் சொல்ற ஆன்மீகம் என்னங்கிறது நம்ம வரல, இதெல்லாம் வழியில கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, தப்புங்கிறத சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக பாட்டையை கரெக்டா கையை கொடுத்துட்டான்னு சொன்னா அவன் கண்டிப்பா செல்வந்தனா இருந்தாலும் அவன் ஆன்மீக பாதையை மேல போவான். நம்மள மாதிரி ஆட்களை விட ஒருபடி தாண்டியே போயிடலாம் ஒழுங்கா கடைப்பிடிச்சு இருந்தான்னு சொன்னான். அப்படி இஸ்லாம் இந்த பொருளாதார நிலைமையை பொறுத்து ஆன்மீகத்துக்கு தடை இல்லைன்னு சொல்லித்தரு. ஆன்மீகத்துல மறுமை வாழ்க்கையில பெரிய தரஜாவை அடைவதற்குரிய வழிமுறைன்னு சொல்லித்தரு. ஒரு தடவை பாருங்க, இந்த மாதிரி தொடர்ந்து போய் சொன்னா பாருங்க. அந்த மாதிரியான ஆட்களுக்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். தாலிபுன் ஹவுலாவா, தாலிபுன் ஹவுலான்ற ஒரு சஹாபி மரண தருவாயில் இருக்கிறார். மக்காவில் ஹிஜ்ரத் செஞ்சு போன ஒரு சஹாபி மக்காவுக்கு வர்றாங்க. வந்த இடத்துல ஹஜ்ஜுக்கு வர்ற நேரத்தில் அவருக்கு உடல்நிலை சரியில்லாம போய் சீரியஸான நிலை அடைகிறாரு. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி கிடைக்கணும்னா போய் அவரை சந்திக்க போறாங்க. அப்போ என்ன சொல்றாருன்னு கேட்டா, எனக்கு ஆம்பளை பிள்ளைதான் இல்ல, பொம்பளை பிள்ளைதான் இருக்கிறாங்க, நிறைய சொத்துக்கள் இருக்குது, பொம்பளை பிள்ளைதான் புருஷன் வீட்டுல போய் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிற, எனக்கு ஒரு சொத்தை கொடுக்கணும், அதனால நான் எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் நினைக்கிறேன், அல்லாஹ்வுக்காக வேண்டி அப்படி வாடி வாங்கிட்டு ஒண்ணும் இல்லாம மோட்டாக நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்வது சரியில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒரு பாதிங்க பிள்ளைகள் கொடுத்துக்கிட்டு பாதியை தானமா எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிடுறேன், போறது போறோம் எல்லாத்தையும் மாறி அடிச்சுட்டு நான் மட்டும் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, கூடாது அப்படின்னு செய்யக்கூடாது. அப்புறம் அவர் கேட்கிறாரு, சரி பாதி வேணாம், ஒரு தேர் மூணுல ஒண்ணு கொடுத்துறேன்,
மூணுல 2 பங்கு குடும்பத்துக்கு கொண்டு போயிடுறேன், மூணுல 1 பங்கு இந்த மாதிரியான அல்லாவுடைய பாதையில வாரி வழங்கி நான் போயிடுறேன். முழுச்சத்தையும் அழிக்கிறேங்கிறாரு அல்லாவுடைய பாதையில, வேணாங்கிறாங்க. பாதி அழிக்கிறேங்கிறாரு அல்லாவுடைய பாதையில, வேணாங்கிறாங்க. 3ல 1 அழிக்கிறேன்னு கேட்கிறாங்க. அப்புறம் சுற்றுலா சொல்றாங்க, அதை வேணா செய்யி, ஆனா அசுறுத்து கசி, அது அதிகம். 3ல 1 வேணா செஞ்சுக்க, ஆனா அதுவே ஓவர், அதுக்கு கம்மியா இருக்கிறா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழகான வார்த்தையை சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, உன்னுடைய வாரிசுகளை, உன்னுடைய சந்ததிகளை மக்கள்கிட்ட கையேந்துகிற நிலையில் விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வது உனக்கு சிறந்தது. எதுக்கு வேணாங்கிறாங்க? அல்லாவுடைய பாதையில செலவழிக்க கூடாதுங்கிறதுக்காக வேணான்னு சொல்லல. உள்ள நாளைக்கு பிச்சை எடுத்து கூடாது, அந்த நிலைமைக்கு ஆளாகாம உன்னுடைய வாரிசுகளை பிச்சை எடுக்காதவர்களாக எத்த கசப்பும் மக்கள்கிட்ட கையேந்த கூடியவர்களாக ஆக்காம நீ அவங்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டுவிட்டு செல்வதுதான் சிறந்ததுங்கிறாங்க. அப்ப தானா இருக்கும்போது அழிக்கிறது மட்டும் இல்ல, நம்மளா மூத்தா போறவன்னு சொல்லிட்டு கூட எல்லாத்தையும் அழிக்க சொல்ல வைக்கலாம். மூத்தா போறது போகணும், இனிமே என்னத்தை காசு போனோம், அந்த கட்டத்துல கூட அதை அவனுடைய புள்ள ஊட்டியில கொடுத்துட்டு போ, ஒழுங்கான முறையில ஒரு அளவுக்கு தர்மம் செஞ்சுட்டு போ. அவன் நாளைக்கு பிச்சை இருக்கக்கூடாது, அவன் சுயமரியாதை இழந்துடக்கூடாது, அவன் மனம் இல்லாம அடையக்கூடாது. இந்த வறுமையும் மனிதன் பக்குவப்படுத்துறது தடையா நிற்கும். அப்படிங்கிற அடிப்படையில தான் இஸ்லாம் என்ன சொல்றது, பொருளாதாரம் ஆன்மீகத்தில் தடை இல்லை. பொருளாதாரம் செல்வம், செல்வாக்கு, ஆட்சி எல்லாம் அடக்கி நான் சொல்றேன். பொருளாதாரம் நான் சொல்றது பொருள் காசு மட்டும் இல்ல, அரசாட்சி, செல்வம், செல்வாக்கு, இதுகளெல்லாம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பாதைக்கு தடை விதிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ஏன் இப்படி சொல்றான்னு கேட்டா, பணக்காரனை பார்க்கலாம், இவனா கண்டுபிடிக்கிறாங்க, பணக்காரனை பார்க்கலாம். பணக்காரன் பொதுவாக நல்லவனா இருக்க மாட்டான், பொதுவா பெரும்பாலும் இன்னும் இருக்கிறது இல்ல, நல்லவனா இருக்கிறது இல்லை. அதை இல்லாதவனாச்சும் தப்பு செஞ்சுட்டு போயிடுவான். இந்த பணக்காரன் தான் அடுத்த வந்து அபகரிக்கிறது. பக்கத்து வீட்டுல ஒரு ஜான் இருந்தா எப்படியாவது அபகரிக்கிறது. இவனுக்கு இருந்து கடல் மாதிரி வச்சு இடத்த வச்சுட்டு செய்வான், இன்னொரு ஒரு ஜான் பக்கத்துல கிடைக்கட்டுமே, அவனுடைய பங்காளி கூட சேராம இவங்க என்ன செய்வான், அதை கொண்டு உயர்ந்துருவான். இந்த மாதிரி முறைகேடுகள் பண்றது, தப்பாக மேலும் மேலும் செல்வத்தை திரட்டுறது, இந்த மாதிரியான இதெல்லாம் கண்ட உடனே ஏழைகளை பற்றி இறக்கம் காட்டாம இருக்கிறது, யாரையும் கேட்டு போன விலைக்கு அடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறேன்னு சொல்லி போனோம்னு சொன்னா கதவு சாத்திகள் இல்லைங்கிறது, இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த பணம் தானே இவ்வளவு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இவன் சொல்லக்கூடிய நிலைமை இருக்கிற வாஸ்தவம் அங்க மட்டும்தான் இருக்கிறது இல்லை. வேற விதமான தப்புகள் எடுத்துக்கிட்டா இந்த இல்லாம காரணமா அதை பண்ண வேண்டாம். ஏன்னா அங்கேயும் அப்படிதான் வாஸ்தவம். திருடவங்க எல்லாம் முடிச்சுக்கிறது, ஏன்னா திருடு சோத்துக்குள்ள திருடு. அதனால வறுமை ஆன்மீக பாதையை தடை சொல்லுவியா, திருட்டு போயெல்லாம் முடிச்சு காட்டிக்கலாம். 90% பேரு, கொஞ்சம் பேரு வறுமை நீங்க மேலும் திருடிட்டு இருப்பான், அவனை விட்டு தருது. 90% திருட்டு பேர் முடிச்சு கேட்டான்னு சொன்னா அவன் என்ன காரணம் சொல்லுவான், இல்லாம தாங்க திருட சொல்லுவோம், இருந்தா திருடுவானா. அப்ப இல்லாத காரணத்தினால ஒருத்தர் பொருளை திருடுவான், அதனால இல்லாம இருக்கக்கூடாது. அப்புறம் ஆன்மீக பக்குவம் சொல்ல முடியுமா? இல்லாதவனும் தப்பு செய்யறான், அவன் இல்லாமையினால் என்ன தப்பு செய்ய முடியுமோ அது செய்யறான். இருக்கிறவனும் தப்பு செய்யறான், இருப்பவனால செய்ய முடிகிற தப்பு அவன் செய்யறான். ஆக அவனுக்கு அது எது முடியுமா செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான். அப்ப இந்த தப்பு செய்வதற்கு வறுமையோ செல்வமோ காரணம் இல்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பக்குவம் அவன்கிட்ட இல்லாத காரணம். அந்த பக்குவம் இருந்தா அவனும் இவனும் போட்டி, சகாபாக்கள் வாழ்க்கையில் என்ன தெரியுது, அவங்களும் போட்டி போறாங்க, இவங்களும் போட்டி போறாங்க. இதுல நன்மை இல்லை. அப்ப செல்வத்தில் இருக்கிறவங்களும் தப்பா போயிடல, சகாபாக்களோட வாழ்க்கையில வறுமையில் இருக்கிறவர்களும் தப்பா போகல. நான் அவரை முந்தனும் இவரை முந்தனும் சொல்லி நல்ல விஷயங்கள்ல போட்டியாக நடந்துச்சு. அப்ப செல்வம் வறுமை இதுக்கு காரணம் இல்லைன்றது நல்லா தெரியுது. வறுமையில் உள்ளவங்க நிறைய தப்பு, இந்த கஞ்சா கிஞ்சாவுல மூழ்கி கிடக்கிறவங்க யாரு, இவங்க பண்றாங்க. அது மாதிரி செல்வந்தர்களை விட அதிக எண்ணிக்கையில விசாரம் பண்றவங்க யாருன்னு கேட்டா இந்த ரோட்ல கிடக்கிறவங்க. ரோட்ல இருக்கிறவனுக்கு மானவ மரியாதை, சமூகத்தை பற்றி கவலை எல்லாம் கிடையாதுன்னு அவன் பாட்டுக்கு எவ்வளவு நாள் போவான் அப்படின்னு நடந்துட்டு இருப்பான். ஒரு பணக்கார சமூகத்தில் அந்தஸ்து உள்ளவன் தப்பு செஞ்சா கூட நாளைக்கு மாத்திரக்கூடாதுக்காக வேண்டி அப்படி ஒளிவு முறைவா செய்வான். அந்த எண்ணிக்கையில வச்சு பார்த்தா கூட இவனா கூட போகணும். இந்த இல்லாதவர்களான ரோட்ல கிடக்கிறவங்க அந்த மாதிரியான கேஸ் தான் அதிகமான தப்புகளை பண்றான். அதே மாதிரி தப்புகள் செய்வதை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு பணக்காரன் செய்வதை மட்டும் பார்த்து பணம் தரக்கூடாது, வறுமையும் தர, பணமும் தர வறுமையும் தர சாப்பிடுறா ரெண்டு தானே இருக்குது. ஆன்மீகத்துக்கு பணமும் தர வறுமையும் தர மனசனை அழிச்சு போடுறா. பணமும் வறுமையும் தர கிடையாது, பணமும் ஒருவனை அங்க கொண்டு போகும். ஆன்மீகன்றது வேற, அது இல்லாததுனால. வறுமையும் ஒருத்தர் தவறை கொண்டு போகும், ஆன்மீகன்றது வேற, அது இவன்கிட்ட இல்லாததுனாலதான் அந்த வறுமை அவனை கொண்டு போகுது.
செல்வங்கள்ட்ட அந்த ஆன்மீகம் இல்லாதனாலதான் அவன்கிட்ட கொண்டு போவதை தவிர வறுமையோ செல்வமோ பிரத்யேகமான காரணம் கிடையாது. அப்ப ஆன்மீகத்துக்கு இந்த மாதிரியான முசாபுகளை எல்லாம் ஒன்னால நம்ம ஆன்மீகவாதி ஆகிக்குவோம். இப்ப கூட நீங்க பாக்குறீங்க